இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். சரிங்களா? எத்தனை பேத்துக்கு ரெசனேட் ஆகும்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். கனவுல நடந்தது நிஜத்தில் நடக்க போகுது. ஓகேங்களா? சீரியஸாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் கூட ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வர்றது வந்து சின்ன விஷயமே கிடையாது. கனவில் ரீசண்டாக நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சில பேர் வந்து கனவில் என்ன வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ எனக்கு கனவு வர்றது நான் ஒன்று எழுதி வச்சுக்குவேன், இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சுக்குவேன். சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கிறது வந்து எப்போவுமே ஞாபகத்துக்கு வராது. ஆமாம், ஞாபகத்தில் வச்சுக்கிறது எப்போவுமே ஞாபகத்துக்கு வராது. அதாவது சமயத்துக்கு ஞாபகத்துக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பாருங்களேன், திடீர்னு வந்து நம்ம நோட் எடுத்து பார்க்க தோணும். இது எப்போவோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. பேப்பரை திருப்பினா கண்டிப்பாக அது மிஸ்ஸே ஆகாது இல்லையா? ஏன்னா நம்ம கரெக்டாக எழுதி வச்சிட்டோம். நைட்டு கனவு வந்துச்சு, காலையில் எழுதி வச்சிட்டோம் இல்லையா? ட்ரீம் டைரி ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ட்ரீம் ஜேர்னல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணாதவங்க இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. நானுமே பண்ண ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் ரீசெண்டாக கனவில் வந்தது ஏதோ ஒன்று நிஜத்தில் நடக்க போகுது, இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற கனவில் வர்ற ஏதோ ஒரு விஷயம் நிஜத்தில் நடக்க போகுது. அதில் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்க போகிறது இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அதாவது கனவில் எந்த ஒரு விஷயம் நடந்துச்சோ அது நிஜத்தில் நடக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த விஷயம் நிஜத்தில் நடக்கிறதுக்கு தடைகள் இருக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? அப்போது நம்மளாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன நடக்கணுமோ அதை மனசில் நினச்சிட்டு கனவில் எனக்கு தெளிவு கொடுங்க, கனவில் எனக்கு இதுக்கான மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு தூங்குனீங்கன்னா கனவில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, என்ன நடக்கணுமோ அது கனவில் வரும்னு வைங்களேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை பற்றி வேண்டிட்டு நீங்கள் தூங்குங்க. என்ன நடக்குமோ அது கனவில் வருங்கிறேன். இல்லை கனவில் என்ன வந்துச்சோ அதில் ஒன்று நடக்குங்கிறேன். ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் தூங்க போகிறப்போ ரொம்ப ஒரு சிந்தனையோடு தூங்கணும்னு வைங்களேன். செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கி பாருங்களேன். உங்களுக்கு